ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்தேன். அதனால இன்றைக்கி எல்லாம் லேட்டு. இப்போ தான் வந்து சரி துணியெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா பனிக்காலமாக இருக்குல்ல, துணியை அப்படியே போட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா துணியெல்லாம் ஒரு மாதிரி ஈரமாயிடும்ல, காஞ்சதுக்கே பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்தேன், துணியெல்லாம் எடுத்தேன். இப்போது ஃபஸ்ட்டு காஞ்ச துணி ஏது, கொஞ்சம் ஈரமாக சில துணியெல்லாம் இருந்தது. சரி, ஈரமாக இருக்க துணியெல்லாம் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்து கையோடு மடித்து வச்சுருவோன்னு வந்து எடுத்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது எனக்கு. சரி, அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை, அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்தேன். சரி, வந்துட்டு கிச்சன்லாம் பார்த்தேன். காலையில் வேகமாக கிளம்புறதுனால கிச்சன்லாம் க்ளீன் பண்ண முடியல. சரி, வந்துட்டு காஃபி போடணும். கிச்சன்லாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணேன். ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணல, படிக்கிறாங்க. சரி, நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் இருக்கிறது பால் வாங்கிட்டு வந்தோம் வரப்பவே. சரி, பாலை வச்சு காஃபி போட்டு கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் அவங்க உட்காந்து படிப்பாங்க இல்லை, அதனால அப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டேன். மோஸ்ட்லி அவங்க படிக்கிற காரணத்தினால நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் வந்துட்டு பாத்திரம்லாம் நானே ஓனாக தேய்ச்சிடுவேன். ப்ளஸ் அடுப்பு மேடையெல்லாம் நல்லா க்ளீனாக துடைச்சிடுவேன். ஏன்னா இப்படி நம்ம ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சோப்புத்தூளை போட்டு அப்போ நம்ம திரும்பி க்ளீன் பண்ணி துடைக்கிறோம்ல, அப்போ ஈஸியாக இருக்கும். அப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கி நீட்டாக்கியாச்சு. எப்போவுமே இந்த வீட்டை நம்ம சோபா கடியிலலாம் பெருக்கணும். ஏன்னா உள்ள பூச்சி பொட்டுக்கள் ஏதாவது இருக்கும். நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியாதுல்ல, குழந்தைங்க இருக்க வீடு இல்லை. அதனால என்ன பண்ணணும்னா சோபாவெல்லாம் எப்போவுமே க்ளீன் பண்ணணும், அடியிலலாம் எடுத்து பெருக்கணும். எப்போவுமே அது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே ஏதாவது பூச்சி பொட்டுக்கள் இருந்தாலும் வெளியே வரும். குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுனால நம்ம விளையாட விட்டுடலாம். நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும். இத்தனை நாள் வெளியே போகிற வேலையை கரெக்டாக இருந்தது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.